உங்க வீடு. ஆமா, உங்க மகன் ரவிக்கு சங்கீதம் எப்ப சார் சொல்லி கொடுத்தீங்க? என்னவா பாடுறான் தெரியுமா? ரெடி, நம்ம வீட்டு பையன் பாடுறாங்க. என்ன தாளம், என்ன ராகம்? ஊட்டியில ஓப்பன் பார்க்ல எவ்வளவு குளிரும், கொஞ்சம் கூட நடக்கும் இல்லாம கணீர்னு பாடுறானே. இந்த பாருங்க, எதையாவது உளறி கொட்டி வம்பு இழுக்காதீங்க. என்னங்க, நானா சொல்ல வந்தேன்? ஐயா தானே ஏதாவது வம்பு சொல்லுன்னு சொன்னாரு, அவரை ஏமாத்தலாமா? ஏங்க, பாதியில விட்டமே, ஆரம்பிக்கவா சொல்லவா? ஒண்ணு விடாம சொல்லு. பார்க்கல, பாட்டு மாத்திரம் இல்லைங்க, பக்கத்திலேயே பிரமாதமான ஆட்டம். ரதி மாதிரி ஒரு பொண்ணு சும்மா தம்பி தம்பி ஆடுறா பாருங்க. மயில் இல்ல, அது எழுத்தாப்புல வந்தா கூட பயந்து ஓடிடும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க சிநேகிதருடைய மகன் இங்க தங்கியிருக்கான்னு சொன்னீங்களே, அதே விஜயாதான். சுந்தரி, அன்னைக்கே நான் சொன்ன 2 பேரை சந்திக்க விடாதே, பேச விடாதே. நீ கேட்டியா? அவங்க என்னங்க பண்ணுவாங்க? இது வீட்லயே ஆரம்பமா? ஐயோ, நான் பார்க்கவே இல்லையே, அது எப்படிங்க? அது என்கிட்ட நியூஸ் கேட்கறியா? இந்த பாருங்க, அவர் சொல்றதை நம்பாதீங்க. நம்ம பிள்ளை ஒன்றும் தவறு செய்ய மாட்டான். தவறு செய்யலீங்க, மெய் மறந்து 2 பேரும் நிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு பெரியயா, அந்த பொண்ணுக்கு இந்த பய சோடையே இல்லாம என்னமா போஸ் கொடுக்கறான், எப்படி நிக்கிறான், ஒரு நடவை. நம்ம பையன் நடையேடா, நம்ம பையன் நடையே இல்லாம சொல்லுவனா? என் மூளை குழப்பாதையா, ஏற்கனவே ரத்த கொதிப்பு, மண்டைய வெடிச்சிரும் போல் இருக்கு. அப்படி கூட ஆகுமா? எங்க? ஆமாமா, 100ல ஒரு கேஸ் இப்படி ஆறுது உண்டு. வெயிட் பண்ணி பாப்போமே, நான் பார்க்கணுமே. எதுக்கும் நீங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க, பார்த்த மாதிரி இருக்கும். கல்யாணமா எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? என்னமோ பொழுதுபோக்காக பார்த்துட்டு போயிருக்கலாம், அதை ஏன் இப்படி பெருசுப்படுத்துறீங்க? ஆமா, இத போய் பெருசு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல வீட்டுக்கு வீடு லவ்வு லோல்படுது. ஆமா, வர வர கல்யாண பிறகெல்லாம் ஆள ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு வேலையே இல்லாம போச்சு. என்னையா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஐயோ பெரியய்யா, என்னுடைய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேட்டாரு, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. அப்போ நான் புறட்டுமா? ஒண்ணு இல்ல, இந்த ராமசாமியோட வைஃப் இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 1/2 மணி நேரம் கடு வச்சுட்டு வந்திருக்கேன். போயிட்டாங்களான்னு போய் பார்த்து வந்துடுறேன். பட்டுமா? ஒன்ன விடலாவது இங்கே இரு. ஏப்பா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? என்னப்பா திடீர்னு இந்த கேள்வி கேட்கறீங்க? என்ன வச்சுட்டு ஏங்க இந்த கேள்வி? நான் புறப்படுறேன், அப்புறம் கேளுங்க. நீ சாட்சி, நீ இங்கே இரு. ஏப்பா, நீ பார்க்கில் பாடுனியா? ஏன் பண்ண? நீ அதுக்கு ஆடுனியா? என்னப்பா அசிங்கமா எல்லாம் கேள்வி கேட்கறீங்க? அசிங்கம் இல்ல, எனக்கு தேவை. இந்த திருப்பதி நீ பார்த்த எனக்கு தெரியும். இவங்க 2 பேரும் பார்க்கல் பாடுறாங்க, அதோட பல்லவி இது. சிரிக்காதே, சிரிக்காதே. ஆட்டம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதமான ஆட்டம். நான் ஆட்டத்துல லயிச்சிட்டேன், பல்லவியை கேட்கல, கோட்டை விட்டுட்டேன். நான் வரட்டுங்களா? என்ன தனியா வந்திருக்கோம், பாட்டு பாட போறீங்களா? அதே பாட்டா? இதெல்லாம் உன்னோட வேலை தானே? அவர்கிட்ட என்ன கேள்வி? என்கிட்ட பேசாம இருக்கப்பா. வருவாரு, அனுப்புறேன், கூப்பிடுறாரு. இதெல்லாம் என்ன வேலை? இது பாருங்க, நான் இப்ப சொல்லிட்டேன்னு உங்களுக்கு கோவமா இருக்கும். ஏன்னா நீங்க காதலர்கள். அப்பாவுக்கும் கோவமா இருக்கும், ஏன்னா பெத்தவர். எங்க கோவம் வருது இல்ல? எரியுது. பாத்தீங்களா? ஆனா உன்னை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே என்ன பத்தி பெருமைப்படுவீங்க, ஏன்னா நான் தான் உங்களை சேர்த்து வச்சேன்னு. இதெல்லாம் ஒரு கைங்கரியம் தானே. என்னது வேணுமா? எடுத்துங்களேன். எதிர்பார்க்கல. அட்ரஸ் என்ன? அட்ரஸா? அட்ரஸ் நான் சொல்லல, இது எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, அங்கே கேட்டுக்கல. அப்ப நான் வரட்டுமா? அட்ரஸ் மாத்திரம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. பப்ளிக் பார்க்ல பாடுனாலும் எவ்வளவு வரைக்கும் பாத்தீங்களா? வாட் எவர் இட் இஸ், ஆட்டம் ரொம்ப நல்லா ஆடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஏ ரவி, இந்த வாய்ப்படி நீ போற போக்கு சரிப்படல. அப்பா, உங்க பிள்ளை தப்பாவே நடக்க மாட்டான். எல்லாம் காரணம் தாண்டா. சில்லி பேட்டா, சில்லி சில்லி சில்லி. ஏ சில்லி, சுந்தரி வாய்ங்க. பாத்தியா மகனே? இப்ப என்ன அவனுக்கு ஒரு குடி ஒழிவு போல? பேசாம இருங்க. குடிமுடி போல. ஏ விஜயா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஏற்கனவே ரத்த கொதிப்பு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரத்த கொதிப்பு, சரி. அப்பா ஈஸ்வரா. அல்மேல் என்ன அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் வேற பாக்கி இருக்கு. ஏன் தெரியுமா? 6 மணிக்கே உள்ள வந்துட்டேன். இன்னைக்கு புது புடவை கட்டிக்கிட்டு உங்களோட வெளியில போகலான்னு தீர்மானிச்சிட்டேன். புது புடவையா? ஏது பணம்? பொட்டியில 100 ரூபாய் வச்சிருந்தீங்கல்ல, பாத்துட்டியா? தொடச்சாச்சா? அதான் புடவையா? எனக்கு என்ன கொண்டு வந்த? மிச்சம் 20 பைசா கொண்டு வந்தேன். எள்ளு வாங்கிட்டு வந்திருக்கிறதானே? அது சரி, பாத்துல பிரிச்சு புடவை அப்படி நீ வாங்கிட்டு வந்திருக்க, நல்லாவே இருக்கு. பாக்குறேன். என்னது புடவை கலர் ஈன்னு அடிக்குது. ஆனா ஒண்ணு, உன் சிரிப்புக்கு முன்னால அடிபட்டு போயிடும். யாரு வச்சிருக்கிறா? காணவில்லை. காணாம போயிட்டு சிரிப்பு என்ன வேண்டி கிடக்கு? விஜயா என்ற 18 வயது பெண் 1966 முதல் காணவில்லை. மாநிலம் சேப்பன இருப்பட வேண்டியிருப்பால் கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். வேற வேலையில இந்த பொட்டச்சிகளுக்கு. ஏன் இப்படி அத்தனை தூக்கி எறிறீங்க? பொறுமையா படிச்சு பார்த்தா பழைக்க வழி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கணும் அக்கறையே இல்ல. மறுபடியும் எடுத்து படிங்க. காணவில்லை.
விஜயா என்ற 18 வயது பெண் 19/4/66 முதல் காணவில்லை. மாநிலம் சிவப்பு நிற புடவை அணிந்திருப்பாள். கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். பாத்தீங்களா, கொஞ்சம் இறந்த 10,000 ரூபாய் கையை விட்டு போயிருக்கும். இப்ப வந்துருச்சுங்கய்யா. சத்தியமா சொல்றேன், உங்க டாக்டர் தொழில 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. முதல்ல இதுக்கு முயற்சி பண்ணுங்க. டிஸ்டர்ப் பண்ணாத. உண்மையாவே நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. இந்த பொண்ணை நான் பார்த்திருக்கிறேன். எங்க, எந்த இடத்துல, என்ன அட்ரஸ்? இதே ஊர்ல வேணாச்சலம் வீட்டுல. என்ன உரக்க பேசுறீங்க? எவன் காலையா விழுந்து நமக்கு முன்னாடி எழுதி போட்டுருப்பான். அந்த பொண்ணு இந்த ஊர்ல தானே இருக்கா? ஆமா ஆமா. பொண்ணை காட்டுறோம், 10,000 வாங்க உடனே எழுதி போடுங்க. அவசரப்படாத. எப்படி முதல்ல நான் பார்த்த பொண்ணும் இந்த விளம்பரத்துல வந்திருக்கிற பொண்ணு ரெண்டு ஒண்ணுதானான்னு தெரிஞ்சுப்போம். அவதான், வேற யாராவும் இருக்க கூடாது. அப்பவே சொன்னா, என் ஜாதகத்தை பார்த்தேன், நீ இருக்கிற இடத்துல நாலா பக்கமும் காசு பணமும் வந்து கொட்டும். அவனுக்கு என்ன, நான் வாங்கிட்டு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். கொண்டாந்து கொட்டவனுக்குலாம் தெரியும் சிரமம். சீக்கிரம் போங்க. அந்த பொண்ணு மனசு மாதிரி அவங்ககிட்டயே போய் சேர்ந்துட போறான். போங்க சீக்கிரம். இங்க ஐயாவை காணோம். ஊர்ல இருந்து வரவே இல்லையா? எதுக்கும் மாடிக்கு போய் பார்ப்போம். ஐயா இங்கதான் இருக்கீங்களா? அவன் இங்கதான் இருக்கிறேன். கண்ணு தெரியலீங்களா? கிண்டல் பண்ணாதீங்க. நான் இப்ப வியாபார விஷயமா பேச வந்திருக்கிறேன். அது சம்பந்தமா உங்ககிட்ட விவாதம் பண்ண போறேன். ஓஹோ, டாக்டர் வேலையை விட்டுட்டு மில்லு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா? பழைய மில்லு கட்டுறதுனால குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் மூலதனம் வேண்டாமா? அது சம்பாதிக்கிறது நான் இப்ப வந்திருக்கிறேன். இப்ப நறுக்குன்னு உங்களை நான் 10 கேள்வி கேட்பேன். அதுக்கு பொறுமை இழக்காம நிதானமா நீங்க பதில் சொல்லணும். சொல்வீங்களா? ஓஹோ, நீங்க கருக்கு பொருக்குன்னு 10 கேள்வி நீங்க கேட்பீங்க, நான் பதில் சொல்லணும் இல்லீங்களா? பதில் தானே கேட்கிறேன், பணமா கேட்கிறேன். மேலும் என்னுடைய எதிர்காலமே இதுலதான் இருக்கு. ஐயா, நம்ம வீட்டுல இந்த விஜயான்னு ஒரு பொண்ணு இருக்குதே, அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதான? ஏது நீ கேட்கறத பார்த்தா அது உங்க சிநேகிதன் மக இல்ல, என் மகதான் என்ன சம்மதிக்க வைப்ப போல இருக்க. உங்க மகனா இருந்தா எனக்கு என்ன லாபம்? பணம் போயிடுமே. அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதான், மாத்தாதீங்க. அது போட்டோம். ஆமா, இந்த விஜயாங்கிற பொண்ணை உங்க சிநேகிதர் கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சாரா, இல்ல இந்த பொண்ணு தானா ஓடி வந்துருச்சா? ஒப்படைக்கப்பட்டவளா ஓடி வந்தவளா? ஏவாய், நீ அந்த பொண்ணை பத்தி கிண்டி கிண்டி பேசுற பாரு, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒண்ணு செய்யுமா, அதாவது வேற விஷயத்தை பேசுவோம். எனக்கு 10,000 ரூபாய் பணம் போயிடுமே. உங்களை விட்டா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. டேய் திருப்பதி, ஒன்னே மாதிரி மடையனுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்தாச்சன்னா என் பையன் இருக்கான் பாரு, அவ என்ன உடனடியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவான். அங்கெல்லாம் உங்களை போக விட மாட்டேன். ஐயா, மறுபடியும் கொஞ்சம் மேல வாங்க. இங்கதான் வருவீங்களா? வாங்க. பயப்படாதீங்க, ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறேன். என்ன? உங்களை இறங்க விட போறது இல்ல. ஏன்? அந்த விஜயாங்கிற பொண்ணு பாத்தியா மறுபடியும் அந்த விஜயாவுக்கே போறியே, எனக்கு பிடிக்கலையே அது. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த விஜயாங்கிற பொண்ணுடைய வாழ்க்கையில பெரிய மர்மம் அடங்கி இருக்குது. ஆமா, இது அந்த பொண்ணு சொன்னாளா அல்லது ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்களா? ஏய் திருப்பதி, இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது, என் பொண்டாட்டி கூட தெரியாது. அடே பையா, நான் சொல்றத கேளு, என் மகனுக்கே தெரியாதப்பா. உனக்கும் தெரிய வேண்டாம், ஓடி போய் போவா. ஐயா ஐயா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, இத பத்தி ஊர்ல ஒரு வயலுக்கும் தெரியாது. ஒரு பேருக்கும் தெரியாதுல்ல, அப்ப ஆளை விடு. ஐயா ஐயா, ஐயாவது பொய்யாவது சும்மா அப்பா. நீ பாருங்க, எனக்குத்தான் ஒரு டவுட். பழபடி குழப்பறிய நீ அந்த பொண்ணை நீ யாருன்னு நினைக்கிற? பாத்தீங்களா, அந்த பொண்ணு யாருன்னு நீங்களே கேட்க முடியாது. ஆயிப்போச்சு இல்லையா? கரெக்டா பாயிண்ட் வருவோம். ஐயா, இந்த விஜயா பொண்ணோட போட்டோவை பேப்பர்ல போட்டு காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 பரிசு விளம்பரம். 10,000? அத்தனை படமும் உங்க மூலமா தான் எனக்கு கிடைக்கணும். அந்த பரிசு மாத்திரம் கிடைச்சது. முதல்ல உங்க போட்டோவை என் வீட்டு சென்டர் ஹால்ல மாட்டி தினமும் பூஜை பண்ணுவேன். உத்தேசமா என்ன இருந்து உங்க பூஜை வச்சுக்கலாம். பூஜை இருக்கட்டும் ஐயா, பேப்பர் வந்தது உண்மையா? நான் என்ன விளையாடுறேன்னா, பேப்பர் கட்டிங் கூட வந்திருக்கிறேன். கடைசியில் நீங்க தகராறு பண்ணக்கூடாது. ஏன் பாருங்க, விளம்பர தொகை பூரா எனக்கு தான். காரணம், கமிஷன் கட்டா கூட நான் உங்களுக்கு தரமாட்டேன். என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன். இந்த காலத்தில் லேடியாவா? அது இருக்கட்டும் அப்பா, பேப்பர் எடு முத. வைக்கிறேன். இங்கதான் சார் வச்சிருந்தேன், காண போச்சு சார். உள்ள இறங்கி பாரு, கிடைக்கும். வரும்போது பத்திரமா கொண்டு வந்து இங்க வந்தோன்னு தொலைச்சிருக்கேன். கைக்கு கிடைச்ச 10,000 நான் கோட்டை விட்டுட்டேன் சார். சார், நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்ன விட என் ஒய்ஃப் அலமேல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இனிமே என்ன பார்க்க வரணும்னா அந்த விளம்பர பேப்பரோட வா, இல்ல வராத. நான் வர்றது இருக்கட்டும், இந்த அலமேலுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இனிமேல சொல்லு. இங்கதான் சார் வச்சிருந்தேன். எங்க இது? வயிற்று ஆளை